கொத்தமல்லி வேணுமா, தக்காளி வேணுமா, முட்டைக்கோஸ் வேணுமா, சமைக்க சமைக்க வேணுமா? கமல் சார், கமல் சார், கமல் சார், ஒரு ஹெல்ப் வேணுமே சார். சொல்லுங்க நிசா, என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க நிசா. உங்களுக்குலாம் உதவி பண்ணதான் நிசா நான் இருக்கேன். என்ன ஹெல்ப் வேணும் நிசா, சொல்லுங்க நிசா. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதனால தான் இந்த தெருவில் யார்ட்டையும் கேட்காம உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க நிசா, நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை கமல் சார், சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட லோடு எது இருக்கா? நிசா, சாதாரண சிலிண்டர் தானே நிசா, எங்கள்கிட்ட இருக்கு நிசா. சிலிண்டர் மட்டும் போதுமா, இல்லை அடுப்பு வேணுமா நிசா, சொல்லுங்க. ஐயோ கமல் சார், எனக்கு சிலிண்டர் மட்டும் போதும். இருங்க நிசா, எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சிலிண்டர் வந்ததுக்கு அப்புறம் கூட கொடுங்க நிசா. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னங்க, யார் கூடயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, யாரையும் காணோம்? அது ஒன்றும் இல்லை செல்லம், நம்ம பக்கத்து வீட்டில் சிகப்பா அழகா இருப்பாங்கல்ல நிசா, அவங்க ஒரு உதவின்னு கேட்டு வந்தாங்க. அதான் செல்லம் செஞ்சேன். வேற ஒன்றும் இல்லை செல்லம். யாரு இந்த கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு இருப்பாளே, அவளா வந்தா? செல்லம், அவங்க வாய்ஸ் நல்லா தானே இருக்கு செல்லம், அதில் ஒன்றும் தெரியலையே எனக்கு வித்தியாசம். அது இருக்கட்டும், முதல்ல என்ன உதவி செஞ்சீங்க? அது ஒன்றும் இல்லை செல்லம், சும்மா ஒரு சின்ன உதவி தான் கேட்டாங்க, செஞ்சேன். சரி, நம்ம என்னைக்குமே உதவி செஞ்சே பழக்கப்பட்டோம்ல, அதனால தான் செல்லம் செஞ்சேன். தேவையில்லாம பேசாதீங்க, என்ன உதவி செஞ்சேன்னு மட்டும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை செல்லம், அவங்க வீட்டில் சிலிண்டர் தீர்ந்துருச்சான், அதான் சிலிண்டரை எடுத்து கொடுத்துட்டேன். இன்னும் 2 நாள் வந்துருமா செல்லம், கொடுத்துருவாங்க. நல்லவங்க தான், பார்த்தாலே தெரியுதுல. ஐயோ ஐயோ, சிலிண்டரை அங்க தூக்கி கொடுத்தீங்க. காசு காசு கொடுத்துருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேங்க. சிலிண்டரை தூக்கி கொடுத்துருக்கீங்க. அத்தை அத்தை அடி, எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குற? அத்தை, அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? சிலிண்டர் எடுத்து பக்கத்து வீட்டு நிசா கொடுத்துட்டாரு அத்தை. என்னது, சிலிண்டர் எடுத்து நிசா கொடுத்துட்டானா? டேய் மொட்டை, என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னம்மா சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி ஆளாளுக்கு பதறீங்க? சிலிண்டர் தானே கொடுத்தேன், இதில் என்ன இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணணுமா? அது ஒரு ஆம்பளைக்கு ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல, நீ மட்டும் ஏன்டா பொம்பளையெல்லாம் தேடி தேடி ஹெல்ப் பண்ற? அவளுகளும் உன்கிட்ட தான் வந்து கேட்கறாளுங்க, மொட்டை மண்டியா. அத்தை, நீங்க அவரை கண்டிச்சு வைங்க. ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு வர வர. செல்லம், நீயே இப்படி பேசலாமா செல்லம்? நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஒரு உதவி பண்ணது தப்பா? அதுக்கே 2 பேரும் இப்படி பேசுறீங்க? என் மனசே காயப்பட்டுருச்சு. மொட்டை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. மனசை காயப்பட்டேன், துணியை காயப்பட்டேன் கிடக்குற. இப்போ விஷயத்த பேசுறா. ஏண்டா, 2 நாளைக்கு முன்னாடி ஜீனி இல்லைன்னு கொஞ்சம் ஓண்டி கேட்டேன்டா, அவள் வச்சுக்கிட்டே இல்லைன்ட்டா. இத்தனோண்டு ஜீனி தரதுக்கே அவளை யோசிக்கிறா. நீ தண்டி சிலிண்டர் தூக்கி கொடுத்துருக்கியாடா, உன என்னலாம் செய்யலாம்? அம்மா, அவங்கள பார்த்தா அவ்வளோ கெட்டவங்களா தெரிலம்மா. அவங்க வீட்டில் ஒருவேளை உண்மையிலே ஜீனி இருந்திருக்காதுமா, அதனால தான் அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சிலிண்டர் இருந்துச்சுமா. கொடுத்து உதவுறது தாம்மா நல்ல குணம். என்னைக்கும் நல்லவனா இருக்கணுமா. ஏங்க, நீங்க அவ்வளோ நல்லவரா இருந்திருந்தா அன்னைக்கு நிசாவோட வீட்டுக்கார பைக்கு கேட்டாருல, அப்ப கொடுத்துருக்கலாம் இல்லைங்க. எதுக்கு தரமாட்டேன்னு சொன்னீங்க? அதானே, மொட்டை அவளை நல்லவன்லாம் இல்லையே, அவ கேட்கறதுக்கு போய் சொல்றான். செல்லம், அவங்க வீட்டுக்கார்ட்ட அவ்வளவா பேசி பழக்கம் இல்லை செல்லம். அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது, அதனால தான் நான் பைக்கு கொடுக்கல. ஆனால் நிசா நல்லவங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் அவங்க கேட்ட உதவியை நான் செஞ்சேன். எப்பயுமே நல்லவங்களுக்கு நல்லவங்க தான் உதவி செய்யணும் செல்லம், அதை நீ புரிஞ்சுக்க. எங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டே நீ அப்படி பேசாத செல்லம். என்னை பற்றி புரிஞ்சுக்க செல்லம், தெரிஞ்சுக்க செல்லம். செல்லம், நீங்க பேசாம இருங்க. செல்லம் செல்லம் சொல்லியே என்னை ஏமாத்துறீங்க. நானும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எதா இருந்தாலும் நீங்க அத்தையிட்டே பேசுங்க. அத்தை, நீங்க கேளுங்க அத்தை. ஏண்டா, இப்ப சிலிண்டர் தூக்கி கொடுத்துட்டியே, நம்ம வீட்டுல சிலிண்டர் தீந்துருமே, என்னடா செய்யறது? ஒழுங்கா போய் சிலிண்டர் வாங்கிட்டு வாடா. சரி, என்ன இப்போ உங்களுக்கு சிலிண்டர் தானே வேணும்? சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். என் மனசை கல்லாக்கிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன். 2 hours later. என்னத்த, அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. சிலிண்டர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் ஆளையே காணா. எனக்கு தெரியும்டி, நான் பேசினதுக்கு பதில் பேசாம நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னப்பே நினைச்சேன். அங்கதான் அவள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருப்பான். வா போலாம், என்னன்னு பாத்துட்டு வரலாம். நிசா, காஃபி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு காஃபியை நான் இது வரைக்கும் குடித்ததே இல்லை. ஏன், என் பொண்டாட்டி போடுற காஃபி கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அது சுமாராக தான் இருக்கும். அத்தை, பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு. காலையில எவ்வளோ பெரிய டம்ளர்ல காப்பி குடிப்பாரு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. என்னென்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க அத்தை. இருடி இருடி, என்னன்னு கேட்கலாம். இதுக்கு மேல எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு பேசலாம். வெயிட் பண்ணு கொஞ்சம்.
கமல் சார் என்னை பாராட்டாதீங்க சார், வெக்கமா இருக்கு. இந்த மொட்டையனை பார்த்து அவ ரொம்ப வெக்கப்படுறா. ஏண்டி கண்ணு கொண்டு பார்க்க முடியல? அத்தை நீங்க வேற ஏத்த, நானே சோகமா நிக்கிறேன், நீங்க வேற. நிசா உண்மையிலேயே காஃபி டேல கூட இப்படி ஒரு காஃபியை குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அருமையா இருக்கு நிசா. கமல் சார் உங்க ஒய்ஃபும் அம்மாவும் வந்திருக்காங்க பாருங்க. அவங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தாங்க? ஆமாண்டா மொட்டை, நீ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலான்னு தான் வந்தோம். நேற்று அவ வச்ச காப்பியை ஒரு திருநாய் குத்துனா அந்த நாய் இவளை பார்த்து மட்டும்தான் குலைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த காப்பியை பத்தி இன்னைக்கு நீ இவ்வளவு பெருமையா பேசிக்கிருக்கா ஏண்டா? அம்மா அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசாதம்மா. அவ மனசு புண்பட்டா மருந்து வாங்கிட்டு வந்து போடு. சிலிண்டரை வாங்கிட்டு வா அவள்கிட்ட. அம்மா அந்த சிலிண்டருக்கு நான் கேரண்டி. நாளைக்கு அந்த சிலிண்டரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் நானே வச்சிடறேன். அவங்கள தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத. டேய் உனக்கே கேரண்டி நாங்க தரணும், நீ சிலிண்டர் கேரண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா வாங்கிட்டு வாடா. ஏங்க அப்படி அத்தையை ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? அத்தையை ஏத்து பேசாதீங்க. அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க செல்லம், எங்கள் அம்மா தான் என்னை புரிஞ்சுக்காம பேசுது செல்லம். நீயும் இப்படி பேசுறிய செல்லம். எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது தப்பா செல்லம்? சொல்லு. ஒரு உதவி பண்ணதுக்காக 2 பேரும் என்னை இப்படி மாறி மாறி மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே. நீங்கள் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. டேய் மொட்டை, சிலிண்டரை கூட நாளைக்கு வாங்கிக்கலாம்டா. ஆனா நீ இப்ப சொன்ன பாரு ஒரு வார்த்தை, எங்களை மன்னிப்பு கேட்க சொல்லி. நீ தப்பு பண்ணிட்டு எங்களை மன்னிப்பு கேட்க சொல்றியா? ஏண்டா? என்னங்க நீங்க சிலிண்டர் வாங்கினாதான் வீட்டுக்கு வரணும், இல்லாட்டினா வீட்டுக்கு வராதீங்க. சாப்பாடுலாம் நாங்க செய்ய மாட்டோம். கமல் சார் நல்லவங்களுக்கு என்னைக்குமே சோதனை வரதான் சார் செய்யும். வாங்க நீங்க எங்க வீட்டில் வந்து சாப்பிடுங்க சார். ஆமாடா, அவ வீட்டில் போய் சாப்பிடு. அவ புருஷன் இருப்பான், 2 குத்து குத்துவான், வாங்கிட்டு வா மூஞ்சி வீங்க வச்சுட்டு. நிசா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா? ஆமா கமல் சார், எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வாங்க அவரோட சேர்ந்து சாப்பிடுங்க. இல்லை நிசா வேணாம், நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். மொட்டை எப்படி பம்மறியாம் பாரு. டேய் இங்கிட்டு திரும்படா. என்னம்மா சொல்லுமா? முதல்ல அந்த காப்பி கப்பம் கீழே வைடா. பெரிய ஃபாரினர் மாதிரி கையில வச்சுட்டே இருக்கீங்க. சிலிண்டர் வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லைன்னா வீட்டுக்கு வராத. அம்மா சிலிண்டர் முக்கியமா நான் முக்கியமா? செல்லம் நீயாவது சொல்லு செல்லம். சிலிண்டர் முக்கியமா நான் முக்கியமா? சொல்லு செல்லம், சொல்லுமா. ஏங்க நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லைங்க, சிலிண்டர் தான் முக்கியம். டேய் மொட்டை, நீ கூட முக்கியம் இல்லடா, எங்களுக்கு சிலிண்டர் தான்டா முக்கியம். சிலிண்டர் முதல்ல வாங்கிட்டு வாடா. ஓ மை காட், இந்த உலகத்தில் அன்புக்கு பாசத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? ஒரு சிலிண்டருக்கு தான் மதிப்பா? மகன் மேலே உனக்கு பாசம் இல்லை, புருஷன் மேலே செல்லம் உனக்கும் பாசம் இல்லை. இப்பயே நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். இனிமேல் இந்த வீட்டு வாசலை மிதிக்கவே மாட்டேன். இது என்னோட சத்தியம். ஐயோ கமல் சார், நீங்க எதுக்கு வெளியே போறீங்க? இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க எங்க வீட்டில் இருங்க. வாங்க எங்க வீட்டில் வந்து சாப்பிடலாம். இந்தாடி நீ இப்போ போறியா இல்லை உன் புருஷன் வந்து சொல்லவா? ஏ நிசா, ஒருத்தர் மொட்டையா நல்லா அழகா இருந்தா அவரை வளைச்சு போட்டுதான் பாப்பியா? போ. கமல் சார் இவங்க வந்து தப்பா பேசுறாங்க சார், நான் போயிட்டு வரேங்க சார். நிசா இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க நிசா, இப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. சரிங்க சார், என்ன தப்பா நினச்சிக்காதீங்க சார், நான் போயிட்டு வரேன். அம்மா என்னைக்கு நீங்கள் சிலிண்டர் முக்கியம்னு சொன்னீங்களோ, இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் கோச்சிக்கிட்டு போகிறேன். என்னை தேடி நீங்கள் வராதீங்க. நான் வீட்டுக்கு வரணும்னு என்னை நீங்கள் பார்த்து கெஞ்சவும் கூடாது. நான் போயிட்டு வரேன். ஆமா ஆமா கெஞ்சிராக, கிளம்புடா மொட்டை. சிலிண்டரோட வா வீட்டுக்கு. அத்தை என்னத்த ஒரு கோச்சிட்டு போயிட்டாரு? எங்கடி போறேன்? அவ வீட்டு வாசல்ல உட்காந்து சிலிண்டர் வாங்கிட்டு வந்துருவேன். வா நம்ம போலாம். பாருங்க மக்களே, இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்காவது உதவி செஞ்சோம்னா நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க, நம்மளை வீட்டை விட்டு விரட்டியும் விட்டுறாங்க. அதனால உதவி செய்கிறது தப்பா மக்களே? நீங்களே சொல்லுங்க. சரி என்ன பண்ணுறது, என்னதான் அவங்க நம்மளை வெளியே விரட்டினாலும் நோகாமல் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது தான் நம்மளோட வேலை. சரி மக்களே, எப்படியாவது அவங்கள பேசி அனுசரித்து நான் அந்த சிலிண்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். பாய் மக்களே. அப்படியே நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. பாய் மக்களே.